அழகே அழகு சீரியலில் பரபரப்பான கதைக்களம் பார்க்கலாமா? காலையில் நேரம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 மணி இருக்கும். லக்ஷ்மி அம்மா எந்திரிச்சு வெளியில் வந்து, என்ன இன்னும் லைட் போடலை, சமையல் கட்டில் மலர காணோம், எந்த வேலையுமே நடக்கலை, இன்னும் அவள் எந்திரிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மலர் ரூம் பக்கம் போகிறாங்க. அப்போ பார்த்தா மலரோட ரூம் லாக் ஆயிருக்கு. இதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கதவை தட்டி, ஏய் மலரு, ஏய் மலரு, மலரே கதவை நீக்கு அப்படின்னு பயங்கரமாக தட்டுறாங்க. பாக்கியராஜ் மலரை எழுப்பி விட்டுட்டு வந்து கதவை நிற்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி இன்னும் தூங்கிட்டு இருக்காளா என்ன? எவ்வளோ மணியாச்சு பாரு, என்ன வர வர இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, இல்லைம்மா நைட்டு பாப்பா கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால மலருமே தூங்கலை, அதனால டயர்டில் தூங்கிட்டா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டயர்ட் அவளுக்கு? வீட்டில் இத்தனை கெஸ்ட் இருக்கிறோம், சமைக்கணும், எந்திரிச்சு வேலைகளை பார்ப்போங்கிறது இல்லாமல் ஒரு பொம்பளை இன்னும் இவ்வளோ நேரம் தூங்குனா குடும்பம் எப்படி விளங்கும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. மலர் பின்னாடியே வந்து, சாரி அத்தை, நான் ஏதோ அழுப்பில் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு, நானும் வர வர பார்த்துக்கிட்டே தான் மலர் இருக்கேன், மதி வந்ததுலேருந்து உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, முதல்ல எல்லாம் ஒழுக்கமாக தான் இருந்த, அவள் வந்து உன்னையும் சேர்த்தி கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மணி எத்தனை பாரு, இன்னும் மாமாவுக்கு சூப் ரெடி பண்ணலை, வீட்டு வேலை எதுவும் பண்ணலை, இத்தனை பேர் இருக்கோம், யாருக்கும் சமைக்கலை, என்னதான் நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, இல்லை அத்தை, ஒரு 5 நிமிஷம் நான் எல்லா வேலையும் கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் அவள் கொடுக்குற இடம் உனக்கு, அவள் வந்ததுலேருந்து உன் ஆட்டம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மலர் பாக்கியராஜை பார்க்குற அப்படி பாக்கியராஜ் மலரை பார்த்துட்டு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு மலர் வந்து வேலை செய்கிறக்காக கிச்சனுக்குள்ளே நுழையிறாங்க. கிச்சனுக்குள்ளே போய் வழக்கம் போல் அவங்களோட வேலைகளை செஞ்சிட்ருக்கும்போது கோமதி அம்மா அப்போ தான் எந்திரிச்சு வராங்க. வந்துட்டு, என்னம்மா மலர் இவ்வளோ சீக்கிரமே எந்திரிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது சீக்கிரமே வா? ஏங்கம்மா நீங்கள் வேற, இப்போ தான் லேட்டாக எந்திரிச்சதுக்கு அத்தைக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி அம்மா இருந்துக்கிட்டு, உங்கள் அத்தை உன்னை எதுக்கு தான் திட்டலை, எல்லாத்துக்கும் தான் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக லக்ஷ்மி அம்மா உள்ளே வந்துடுறாங்க. என்னை பற்றி ஏதோ பேச்சு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கோமதி அம்மா அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா கேஷுவலாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரித்து மழுப்புறாங்க. மலர் இன்னைக்கு என்ன சமைக்க போகிற அப்படின்னு கேட்கவும் மலர் இருந்துக்கிட்டு, பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செய்யலான்ட்டு இருக்கிறேன் அத்தை. பூரி செய்ய போறியா? அது மாமாவுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ என்னடானா பூரி செய்கிறங்கிற? அதெல்லாம் வேண்டாம், இட்லி சுட்டு சாம்பார் வச்சுடு, பொங்கல் வச்சு அதுக்கு குருமா வச்சுடு, அப்புறம் வடை பண்ணிவிடு, உளுந்த வடை, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகவும் கோமதி அம்மா இருந்துக்கிட்டு, போதும் போதும், இது எதுக்கு இவ்வளோ செய்யணும், நம்ம மட்டும்தானே இருக்கோம், அதுவும் இல்லாமல் இது என்ன ஹோட்டலா, வீடு தானேங்க, சும்மா சிம்பிளாக இட்லியும் சாம்பார் மட்டும் போதுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு, இல்லைங்க, இட்லி மட்டும் இருந்தால் ஒரு டிஷ்ஷெல்லாம் அவருக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டார், ஒரு 2-3ஆவது இருக்கணும். மலர் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுடு, அப்புறம் துணியெல்லாம் நிறைய சேர்ந்து போச்சு பாரு, அதையெல்லாம் தப்பி அலாசி காய போட்டுரு, அப்புறம் வீடு துடைக்கணும், இன்னைக்கு நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ல, அதையும் பண்ணிவிடு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிடு ஒட்டடை அடிச்சு என்ன, அதுக்கப்புறம் எனக்கு மாமாவுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு வை, மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டே போகிறாங்க. கோமதி அம்மா ரொம்ப ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் மலர்கிட்ட, ஏன் மலர் உனக்கு இந்த வேலையெல்லாம் பழகிடுச்சா, பிடிச்சதான் செய்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, என்னம்மா பண்ணுறது, நம்ம பழகிட்டா அந்த வேலைகளை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி அம்மா இருந்துக்கிட்டு, இவ்வளோ வேலைகளை நீ ஒருத்தியே செஞ்சு உன் உடம்பையே பார்க்காம விட்டுட்ட, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கிச்சனுக்குள்ளே வந்து, அத்தை மாமா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி அம்மா இருந்துக்கிட்டு, அடடா ஃபோனையே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னா, சரி கொடு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஃபோனை வாங்கும். என்னத்தை காலையிலேயே ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. இவ ஒருத்தி ஏண்டி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு கோமதி அம்மா ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க. மலர் மீனா கிட்ட, ஏன் மீனா நீங்கள் எப்போவுமே அத்தைக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கவும் மீனா இருந்துக்கிட்டு, இதை விட பயங்கரமாக பேசுவோங்க்கா, இப்போ இங்கே புது வீடுங்கிறங்காட்டி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் அவ்வளோதான் அப்படிங்கவும், எங்கள் வீட்டிலலாம் சிரிக்கக்கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மலர். அதுதான் நேற்றே பார்த்தமே தங்கராஜனை கத்துன கத்த அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க.
இங்கே கோமதி அம்மா அவருக்கு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறீங்க, என்ன சாப்பாடு செஞ்சாச்சா, சாப்பிட்டாச்சா, நைட்டு மாத்திரை போட்டிங்களா, காலையில் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு விடாமல் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு நிறுத்துடி, எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னை பேசுகிறவே விடுறதில்ல, நீ மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்க, முதல்ல நான் கேட்குறக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாரு. அதை கேட்ட கோமதி அம்மா என்ன கோவமாக பேசுகிறீங்க காலையிலேயே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ செந்தில் போய் எல்லாம் சொல்லி வச்சிட்டான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கோமதி அம்மா. ஆமாண்டி, பையன் எல்லாத்தையும் சொன்னான். என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க மனசில்? உரமுறைக்கு வந்தால் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா? பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அந்தம்மா இந்தம்மான்னு மரியாதை இல்லாமல் பேசினாங்களாமா? என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க? நீ அப்போவே கிளம்பி பையன் கூட வந்திருக்க வேண்டியது தானே, இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பேசுகிறாரு. அதுக்கு கோமதியை மறந்துக்கிட்டு, இல்லைங்க இன்னும் மீனாவோட வேலை முடியலல்ல, அதுவும் இல்லாமல் மனசங்கட்டாகி திடீர்னு கிளம்பி வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி அம்மா இங்கே நடக்கிற விஷயங்களை பாண்டியன்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இங்கே மலர்னு ஒரு பொண்ணு இருக்குங்க, அநியாயத்துக்கு அந்த பொண்ணை வேலை வாங்கியே இது பண்ணுறாங்க. எல்லா வேலையும் அந்த ஒரு பொண்ணையே தான் செய்யுது. இங்கே மாமனாரும் மாமியாரும் உட்காந்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க செஞ்சுக்கிறது இல்லை. அந்த பொண்ணு பாவம் தெரியுமா, 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பின்னாடி நின்றுட்டு இருந்த சுரேஷ் கேட்டுடுறாரு. சுரேஷை பார்த்ததையும் கோமதி அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை தம்பி, அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரா, உள்ள டவர் கிடைக்கல, அதுதான் வெளியில் வந்து பேசலான்ட்டு, நீங்கள் என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க ஜாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமதி அம்மா உள்ளே போயிடுறாங்க. சுரேஷ்க்கு வெளியில் நின்றுட்டு யோசிக்கிறாரு. எல்லாத்துக்கும் தெரியுது மலர் அண்ணி ரொம்ப வேலை செய்கிறாங்கன்னு, ஏன் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தெரியறதில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜாக்கிங் போயிடுறாரு. மலர் அங்கே கிச்சனுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ மலரோட மாமியார் அதாவது லக்ஷ்மி அம்மா உள்ளே வந்து, மலர் மாமாவுக்கு வெந்தண்ணி வேணுமா, வெந்தண்ணி வச்சு கொண்டு போய் மாத்திரை எடுத்து கையில் கொடு, போடட்டும் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மலர், நம்ம நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணுமில்ல, அதுக்கு ஏதாவது சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், வடை, பாயாசம் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டே போயிடலாம். அங்கே போய் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற வேலையெல்லாம் வேண்டாம், எனக்கும் மாமாவுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடு. அப்புறம் துணி காய போட சொன்னனே, காய போட்டியா, அதையெல்லாம் துவைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீக்கிரம் மழை வேலைகளை முடிச்சுட்டு வீடெல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதையெல்லாம் மீனாவும் ராஜியும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமா மலர்கிட்ட வந்து, எப்படிக்கா இந்த எல்லா வேலையும் நீங்கள் ஒருத்தரே தான் செய்வீங்களா, ஆளெல்லாம் போட்டுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, இல்லை மீனா, நான் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஆளுன்னு யாரும் வந்ததில்லை, எல்லா வேலையும் நானே தான் செய்வேன், எனக்கும் அது பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, எப்படி தான் நீங்கள் எல்லா வேலையும் இப்படி மிஷின் மாதிரி செஞ்சுட்டே இருக்கீங்களோ, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு ராஜி இருந்துக்கிட்டு, ஏக்கா அண்ணா எதுவும் கேட்க மாட்டாரா உங்கள் மாமியார் மாமனாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, அவரும் எதுவும் பேச மாட்டாருடா, ஏன்னா நாங்கள் 2 பேரும் எது பேசினாலும் இந்த வீட்டில் தப்பாக தான் இருக்கும், எதுக்கு வீண் பிரச்சனைன்னு நாங்கள் 2 பேருமே அமைதியாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.